வணக்கம். என் பேர் நரேஷ் கண்ணா. நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறத படமாக எடுக்க மாட்றாங்க, இல்லை படத்தில் நடக்கிறதுலாம் ஏன் ரியல் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருந்து சங்கர் ஏன் கரப்ஷனை பற்றி மட்டும் படம் எடுக்கிறான்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அட்லி வந்து எவ்வளோ தான் காப்பி அடித்து அவர் எடுத்தாலும் அடுத்தடுத்து அவருக்கு வந்து படம் கிடைக்குதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த படத்தை நம்ம போய் ஏன் பார்க்குறோன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த படம்லாம் 1000 கோடி அடிக்குது. அவருக்கு எடுக்கிற அடுத்த படம் 1000 கோடின்னு அடிக்குது. ஆனால் வந்து நம்ம அந்த படம் காப்பின்னு தெரிஞ்சும் நம்ம போய் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? என்னைக்காவது வந்து நம்ம தமிழ் சினிமாவை பற்றி கேட்டிருக்கோமா? ஏன் வந்து விமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் வந்து க்ளோரிஃபை பண்ணி காட்டலை? ஏன் எப்போ பார்த்தாலும் மேல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் மட்டும் நல்லா காட்டுறீங்க? அது மட்டும்தான் காதலா? இல்லை அது மட்டும்தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது ஏன் அப்படின்னு நம்ம எப்பயாச்சும் கேட்டிருக்கோமா? பெரிய பெரிய ஹீரோஸோட படத்துக்கு வந்து இப்போ 2 ஹீரோக்கு 2 ஃபேன் பேஸ் இருக்காங்க. நம்ம போய் படம் பார்க்குறோம். அண்ட் அந்த படம் மொக்கையாக இருந்தாலும் அந்த ஹீரோவோட இந்த ஹீரோ படம் தான் மொக்கைன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அடிச்சுக்கிறோம். நம்மளே இன்னொருத்தருக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறோம். 2 படமே மொக்கன்னு தான் நமக்கு தெரியும். தெரிஞ்சும் நம்ம ஏன் வந்து 500 கொடுத்து ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்குறோம்? இது எல்லாத்துக்குமே பதில் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் இருக்குது. நம்ம தான் அதை பார்க்க தவறிட்டோம். விமன் பெர்ஸ்பெக்டிவை காமிக்கிற நிறையா நிறையா படம் வந்திருக்கு. விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸில் அவங்களோட லவ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வந்து காட்டுறாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு பையனை பார்க்குறாங்க, எப்படி வந்து அதை கோத்ரூ பண்ணுறாங்கன்றது வந்து நிறையா படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறதுல என்னது, மசாலா படம், கமர்ஷியல் படம், பெரிய ஹீரோ, டாப் டயர் ஹீரோஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு 4 ஹீரோவோட படம், அதுவும் ஃபஸ்ட் ஷோ போனால் தான் அந்த படம் இதுவாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். மற்ற படத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம். பூவரசம் பிபின்னு ஒரு படம். அந்த படம் வந்து 2010s அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியில் வந்து காமிச்சிருப்பாங்க ஒரு பையன் வந்து எப்படி ஏஜ் அட்டன் பண்ணி இந்த சொசைட்டியில் யார்கிட்டையும் அவனுக்கு அதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸே இல்லாமல் அவன் எப்படி அதை கோத்ரூ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த படத்தில் ஒரு சீன் வரும். அதில் வந்து ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. ஒரு பேனரில் வந்து அங்கே ஒரு தூரத்தில் இருக்கும், அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். அந்த பையன் வந்து நடந்து வருவான். அவன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவன் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அவன் நடந்து வருவான். நடந்து வர டைம் அந்த பையன்லேருந்து அந்த பையன் திரும்பி பார்ப்பான் அந்த பேனரில் வந்து 9 வயசு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், விழா வச்சுருக்கோன்னு காமிப்பாங்க. இவன் அதை பார்த்துட்டு சோகமாக அப்படியே திரும்பி என்னன்னே புரியாமல் ஒரு குழப்பத்தோட ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் அதை சொல்ல முடியாமல் அவன் அப்படியே நடந்து அவன் வந்து குளிக்க போவான் ஆற்றுக்கு. நான் வந்து ஏமாற தயார், நான் வந்து வீக்கெண்டானா போயிட்டு ஏதோ ஒரு படம் ஃபேமிலியோடு போயிட்டு நான் வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு நான் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் என்னை சிரிக்க வச்சுட்டாங்க, எனக்கு வந்து நல்ல சீன்ஸ் வச்சுட்டாங்க, என் ஹீரோ மாஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து ஒரு சில மாண்டேஜ் ஷார்ட்ஸ், ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸ், ஒரு சில காமெடிஸ், ஒரு சில மசாலாஸ், ஒரு சில ஐட்டம் சாங்ஸ் மட்டும் எனக்கு போதும், இந்த மாதிரி படம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்க்குற வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் வந்து டைரக்டர்ஸ்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் இப்படி தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேன்ஸ் இதை தான் கேட்குறாங்க, உங்கள் ஃபேன்ஸுக்கு இது மாதிரி படம் தான் பிடிச்சிருக்கு, இது மாதிரி படம் தான் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவங்க வந்து கேட்டு அது மாதிரி படம் தான் அவங்க திரும்ப திரும்ப எடுப்பாங்க. ஒரு படம் ஒரு 100 கோடி அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 படம் ஏன் தொடர்ந்து அதே கதையை பேஸ் பண்ணி சார்ந்து வருது? ஏன்னா நமக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அடுத்த 5 படத்தையும் அவங்க எடுக்கிறாங்க. அடுத்த 5 படத்துக்கும் நம்ம வெக்கமே இல்லாமல் அடுத்தடுத்து போய் வேற நம்ம பார்க்குறோம். ஒரு படம் புதுசாக கொடுத்துட்டியா, அந்த படம் மட்டும் எனக்கு போதும், புதுசாக வேறு விஷயம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருக்க நல்ல படத்தை வந்து ஓடிடியில் பார்க்காம நம்ம இதில் பார்த்துட்டு நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஏன் வந்து விமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் ஆர் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் நிறையா வரல? ஏன் வந்து கரப்ஷனை பற்றி மட்டும் படம் எடுக்கிறோம்? ஏன் வந்து மற்ற ஸ்கேம்ஸ் பற்றி எடுக்க மாட்டுறாங்க? ஏன் ரியல் லைஃப் பேஸ்டு ஃபிலிம்ஸில் மொத்தமாக அவங்க செஞ்ச நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ், அவங்க செஞ்ச கெட்டது நல்லது 2 விஷயத்தையும் பேசாமல் நல்லது மட்டும் எடுக்கிறாங்க? கெட்டதையும் எடுங்கன்னு நம்ம எவ்வளோக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எவ்வளோக்கு படத்தை வந்து இது பண்ணுறோமோ, ஆடியன்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. அவ்வளோக்கு அவங்க மாறுவாங்க. தமிழ் சினிமா வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 5 சாங்கு, அதில் ஒரு ஐட்டம் சாங் வர இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, இல்லை 2 சாங் இருக்குது, அதுவும் ஹீரோவோட ஃபஸ்ட்டு சாங்கு, இல்லை அப்புறம் வந்து நடுவில் ஒரு சாங் வச்சுட்டு அது ஒரு ஃபைட்டு. அண்ட் இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். நம்ம வந்து ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தில் வந்து நமக்கு வந்து பிடிச்சி போச்சு,
ஓகே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங் பிடிச்சிருக்கு, நடுவில் ஃபைட் சீன் அப்போ ஒரு சாங் வந்தால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு மேலே இப்போ வர எல்லா படத்துலையுமே நமக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அரைச்சமாவே தான் அரைச்சிட்ருக்காங்க. அரைச்சமாவே எனக்கு வேணாம், புதுசாக எனக்கு கொடு, எனக்கு வந்து தோசையே வெரைட்டி தோசை கொடு, புதுசாக கொடு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தான் மாறும். கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கல, நான் இது பார்க்க மாட்டேன்னு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் போய் 200 கொடுத்து பார்க்குறீங்க, நம்ம ஆடியன்ஸ்க்காக தான் அவங்க படம் எடுக்கிறாங்களே. எவ்வளோக்கு எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கேற்ற, நம்ம 200 கொடுக்கறதுக்கேற்ற தரமான ஒரு படம் நம்மக்கிட்ட கிடைக்கும். நம்ம ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் போய் உட்காரல, நிறைய பேர் லைஃப்பை மாற்றுற மாதிரி நிறையா படம் எடுக்கிறாங்க. நான் இன்றைக்கி பேசின ஒரு டாபிக் வந்து these are the 10 reasons why we should start criticizing Tamil cinema. Thank you.